பாடல் 20. கோழிக் கொடியனடி பணியாமற் குவலயத்தே வாழக் கருது மதியளிக் காலுங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவலியுண்ண ஒட்டாதுங் குளத்து மெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோநும் மடிப்பிறகே. பதவுரை: சேவலை கொடியாக உயர்த்திய செவ்வேட் பரமனது திருவடிக் கமலங்களை வணங்காமல் இப்பூதலத்தின் கண்ணே வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே, உங்களுடைய வலிய தீவினையால் உண்டாகும் நோயாகிய ஊழினது பெரிய வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடுவதில்லை. உங்களுடைய செல்வம் முழுவதையும் ஆழமாக மண்ணில் புதைத்து வைத்தீர்களானால், நீங்கள் உடலை விட்டு நீங்கும் பொழுது உங்கள் காலடியின் பிறகே தொடர்ந்து வருமா என்ன? ஒருபோதும் வரமாட்டாது. விரிவுரை: புறத்திருளை நீக்கப் புணரியில் எழும் சூரியனது வரவுணர்த்தி சேவல் இன்பத்தை நல்கும். அகத்திருளை நீக்க அருளாழியில் எழும் குகப்பிரம்மமாம் ஞான சூரியனைக் கூவி அழைத்து அச்சுரஞான பானுவின் வரவுணர்த்தி பேரின்பத்தை வழங்கும் நாதஸ்வரூபியாக எம்பிரான் கொடியிலுள்ள சேவல் விளங்குகின்றது. முருகப்பெருமானது திருவடித் தாமரையை வணங்குவதே அறிவுடைமையாகும். அறிவு பெற்றதற்குப் பயன் இறைவனை வழிபடுவதே. இறைவனை அறியும் அறிவே மெய்யறிவு. அவ்வறிவு பெறாதவர்கள் அறிவிலிகளே. அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவே என்ற சிவபிரான் திருவாக்கையும் உண்ணுக. பிறப்பென்னும் பேதமை நீங்கச் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இது திருக்குறள் வாக்கு. பொருள் ஈட்டுவதற்கு ஒரு ஊழ், அதனை துய்ப்பதற்கு ஒரு ஊழ். சிலர் ஓயாமல் உழைத்து பொருளை ஈட்டி அதனை சிறிதும் அனுபவிக்காமல் பொருள் காக்கும் பூதம் போல் காத்திருந்து வீணே விழிவர். பனியால் வாடுபவன் ஓயாமல் சருகு தேடி குளிர்காயாமல் உழல்வது போல் ஆகும். ஊழின் வலி உண்ண ஒட்டாமல் தகைக்கின்றது. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான்முன் துறும். இதுவும் திருக்குறள் வாக்கு. பண்டை காலத்தில் காகித நாணயம் இன்மையாலும் சேம நிதி நிலையங்கள் இன்மையாலும் செல்வங்களை புதைத்து வைப்பது வழக்கமாயிருந்தது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள். இது ஔவையார் வாக்கு. தீதுற்ற செல்வமென் தேடிப் புதைத்த திரவியமென். இது பட்டினத்தடிகள் வாக்கு. தேடிப் புதைத்து திருட்டிற் கொடுத்து திகைத்திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. இது அருணகிரிநாதர் வாக்கு. மரண யாத்திரை போகுங்கால் தேடிப் புதைத்த செல்வம் உடன் தொடர்ந்து செல்வதில்லை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியம் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே என்ற பட்டினத்தடிகள் திருவாக்கையும் நோக்குக. நாம் செய்த தருமமே தொடர்ந்து வந்து மறுபிறப்பில் உதவி செய்யும். கருத்துரை: குமாரக் கடவுளை வணங்காமல் வாழக் கருதும் அறிவிலிகளே, உங்கள் செல்வத்தை நீங்கள் செய்த ஊழ் உண்ண ஒட்டாது. அவைகளை ஆழ புதைத்து வைத்தால் உம்முடன் மறுபிறப்புக்கும் தொடர்ந்து வராது.